मुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभासितशोभितलिङ्गम् जन्मज दुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहनकरुणाकरलिङ्गं रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् கஷ்டப்பட்டு விக்கிரகங்கள்லாம் நான் செய்ய வச்சேன். இப்ப என்னடானா உங்களோடதுன்னு சொல்றீங்க? எங்க வீட்டுல தங்க இடம் கொடுத்ததுக்கு எங்ககிட்டயே கொள்ளடிக்கலான்னு பாக்குறீங்களா? அதுல எங்க விக்கிரகம் இருக்கு, அத நாங்களே கண்ணால பார்த்தோம். எங்க விக்கிரகம் எதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். 1 இல்ல 2 இல்ல 5 விக்கிரகத்தை செய்ய வச்சேன். 8 வருஷங்களா இதே வேலையா இருக்கேன் நானு. அது விஷயமா தான் நானே குழப்பத்துல இருக்கேன். ஆனா இப்ப நீங்க வந்து என்னென்னமோ சொல்றீங்க. காலையிலே வந்து என்ன கோவப்படுத்தாதீங்க. இங்க உங்களோடதுன்னு எதுவும் கிடையாது. கிளம்புங்க இங்க இருந்து. நான் உனக்கு நேத்துக்கே சொன்னேன்ல, முன்ன பின்ன தெரியாத மனுஷங்களை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு. நீ தான் கேட்கல. இப்ப பார், நம்ம வீட்டு விக்கிரகங்கள அவங்களோடதுன்னு சொல்றாங்க. உங்க வண்டியில மொத்தம் எத்தனை விக்கிரகம் இருக்கு? எங்களோட இது மொத்தம் 5 விக்கிரகங்க. ஆனா நாங்க பார்த்தப்போ அதுல 6 இருந்துச்சு. எங்க சுந்தரி அம்மாவும் அதுல சேர்ந்துட்டா. எங்க ஆளுங்க விக்கிரகத்தை மட்டும்தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. சுந்தரி அம்மா பந்திரி அம்மான்லாம் யாரும் கிடையாது. அப்பா, அது இவங்களோட விக்கிரகம் தான். அதுதான் இவங்க சுந்தரி அம்மான்னு சொல்றாங்க. சரி பார்க்கலாம். ஆட்டோவை திரும்பி வர சொல்றேன். எங்க 5 விக்கிரகத்தை தவிர வேற ஏதாவது இருந்தா தாராளமா நீங்க எடுத்துட்டு போங்க. பைரவா, இப்ப நம்ம வண்டியில விக்கிரகம்லாம் எடுத்துட்டு போனாங்கல்ல, அது எதையும் இறக்கி வைக்க கூடாதுன்னு சொல்லு. அப்படியே வண்டியை இங்க வர சொல்லு. சரிங்கய்யா. வண்டி திரும்ப வர வரைக்கும் காத்துருங்க. நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கறேன், சாப்பிட்டு அப்புறமா கிளம்புங்க. அம்மா மகமாயி, சுந்தரி அம்மா எனக்கு கிடைச்சா அதுவே போதும். இனிமே எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அபயவ கருணிசு அபயதாதினி விஸ்வவ காயவ விஸ்வ வினோதினி. தக்ஷணநாதீஸ்வர சுவாமி, இங்க பாருப்பா, உன் சுந்தரி அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்துட்டோம். நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம் தெரியுமா? சுந்தரி அம்மா, நீ வர வேண்டிய இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப சந்தோஷமா? அடுத்ததா உன்னை இந்த சாமியோட உட்கார வச்சு பூஜை பண்ணிட்டா நாங்க தேடி வந்த வேலை எல்லாம் முடிஞ்ச மாதிரி. மல்லி, இதுக்கு மேல நேரத்தை வீண் பண்ண வேண்டாம். வேலையை ஆரம்பிச்சிடலாமா? சீக்கிரம் வா. முதல்ல அம்மனை குளிப்பாட்ட வேண்டாமா? வா, குளத்துக்கு போலாம். தேவிகா, வருத்தப்படுறியாம்மா? கோவில்ல ஒரு சின்ன பிரச்சனை. அதனாலதான் குருசாமி ஒரு சின்ன சாந்தி பரிகாரம் பண்ணணும்னு, அம்மன் விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டாருமா. அந்த கோவிலோட பொறுப்பு என் தலையில தானே இருக்கு. ஏற்பாடுகள் கனகாம்பரி தேவி அம்மா அது. அதனாலதான் 2 பேருமே கவலையோட இருக்கோம். அதனாலதான் உன்னையும் நான் சத்தம் போட்டுட்டேம்மா. என்ன தப்பா நினைக்காத. என்ன பரவாயில்ல, இருக்கட்டும்பா. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கனகாம்பரி தேவி அம்மா போயிட்டாங்களா? இந்த வாட்டி சத்தம் எதுவும் போடல போல இருக்கு. அவங்க அப்பவே போயிட்டாங்கம்மா. உனக்கே தெரியும், எத்தனையோ விக்கிரகங்களை நான் செஞ்சுட்டேன். ஏதாவது ஒரு காரணத்தால அது பொருந்த மாட்டேங்குது. அப்புறம் நேத்து அந்த பொண்ணு வந்தால, அவ பேர் என்ன? மல்லி. அவ கூட இருந்த அந்த பையன் பேரு பங்காரி. மல்லி அவளுதுன்னு சொல்லி ஒரு விக்கிரகத்தை கொண்டு போனாலே அது ரொம்ப நல்லதான். அத குருசாமியும் பார்த்திருக்காரு. அதையே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாருமா. இங்க இருந்த விக்கிரகம் திடீர்னு மாயமாடிச்சேன்னு ஒரு கவலை. அவங்க தட்சிணநாதீஸ்வரன் கோயிலுக்கு தான்ப்பா போயிருக்காங்க. நீங்க அங்க போனீங்கன்னா அவங்க அங்க இருப்பாங்க. இதான் விஷயம்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை கொடுத்துருவாங்க. அவங்க நல்லவங்கப்பா. ஆமா, எனக்கும் அதான் வேணும்.
அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி அப்பவே கேட்டிருந்தா சொல்லிருப்பேன்ல. சுவாமி தட்சணநாதா, உன்னை தேடிதான் அந்த பார்வதி தேவி வரா. அவளை நீதான் காப்பாத்திக்கணும். இதோ நானும் அங்க வரேன். இன்னைக்கு அவளை நான் விடவே போறதில்ல. வித்யா, எதுக்கும் நாம ஒரு தடவை ஊருக்குள்ள போய் மல்லியை தேடினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்பா சும்மா நீங்க கவலைப்படாதீங்க. நாம இந்த பக்கம் ஊருக்குள்ள போய் அக்காவை தேடுற நேரத்துல அக்கா பூஜை முடிச்சுட்டு கிளம்பிட்டானா? அதனாலதான்ப்பா சொல்றேன், இங்கே காத்திருக்கலாம். அக்கா கண்டிப்பா வருவா. நீ சொல்றதும் சரிதான். ஒருவேளை இந்நேரத்துக்கு மல்லி வந்துட்டு போயிருந்தான்னா நாம இங்க சமையலை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். எதுக்கும் யாரையாவது விசாரிக்கிறது நல்லதில்ல. எப்பவுமே நீ இந்த மாதிரி சோர்ந்து படுத்து நான் பார்த்ததே இல்லை. ஏமா லலிதா இப்படி ஆயிட்ட? என்னமோ தெரியல, மனசெல்லாம் ரொம்ப வெறுமையா இருக்கு. வாழ்க்கையே பிடிக்காத மாதிரி இருக்கு அத்தை. நீங்க இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ பார்க்கணுமா? நீங்களே இப்படி பேசினா எப்படி? வாடி போன மரங்க நாங்கெல்லாம் ஏன் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எங்களுக்கு தோணாதா? மரணத்தை நாமளா எப்பவும் வரவழைச்சிக்க கூடாதுமா. அது அந்த அம்மனோட அருளால தான் நடக்கணும். அந்த மகமாய்க்கு எல்லாம் தெரியும். நம்ம உயிரை எப்ப எடுத்துக்கணும்னு அவளுக்கு தெரியும். அப்பதான் நமக்கு முக்தி. பிடிவாதமா நாமளே மரணத்தை தேடிக்கிட்டா அது பெரிய பாவமா? இப்போ நீங்க என்ன சொன்னாலும் எதுவுமே என் மூளைக்கு எட்டாது அத்தை. எனக்கு இப்ப இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான், என் பொண்ணு மல்லியை நான் பார்க்கணும். அவ என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். அவ குழந்தை குட்டின்னு வாழறத நான் கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும். நடக்கும், இதெல்லாம் நிச்சயமா நடக்கும். அவ அந்த அம்மனுக்கு சேவை பண்றதுக்கு தானே போயிருக்கா. அவ அதை முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் தானே உன் ஆசையும் அவளோட ஆசையும் நிறைவேறும். காப்பியாவது குடி லலிதா. என்னம்மா இது? காலையில வச்சிட்டு போன கஷாயம் அப்படியே இருக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம இருந்தா எப்படி? எனக்கு எதுவும் வேண்டாம் அத்தை. இப்ப என் தொண்டை குழியில எதுவுமே இறங்காது. இன்னும் 2 நாள் வரைக்கும் பாப்பேன். அதுக்கப்புறம் நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அதையும் நான் சுத்தமா விட்டுடுறேன். அதான் மல்லியை தேடிக்கிட்டு சேகரனும் வித்யாவும் போயிருக்காங்கல்ல, அவங்க அவளை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஹரிகந்தபுரம் அது ஒண்ணும் அவளுக்கு பெரிய ஊர் இல்ல. நான் அதை பத்தி விசாரிச்சேம்மா. அவங்க நிச்சயமா கிடைச்சிருவாங்க. அவங்க அவளை கூட்டிட்டு வந்துருவாங்க. கோவிலுக்குள்ள நான் அப்பவே போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. நம்ம மல்லியக்கா மாதிரி இது வரைக்கும் யாரும் கோவிலுக்குள்ள வந்து பூஜைலாம் செய்யலையா. மல்லியக்கா கண்டிப்பா வருவாப்பா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கேயே காத்திருக்கலாம். ஏ லலிதா, ஏ சுனிதா, சுனிதா இங்க பாரு. உங்க அக்கா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா, வந்து பாரு.